So guys, welcome to our next skill batch. So இது வந்துட்டு நம்மளோட 18th skill batch. So prompt design in Vertex AI. So இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்தரலாம். So once start பண்ண உடனே நம்ம கன்சோலை ஓபன் பண்ணிக்கலாம் இன்காக்னிட்டோல. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட் மெத்தடுக்கு பதிலாக இது வேறு மாதிரி பண்ணுவோம். பட் அதே சிம்பிளாகவே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஐடி மட்டும் உங்களுக்கு கொடுத்து ரன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிக்கும். ஸோ எந்த ஸ்கிரிப்டும் நம்ம காப்பி பண்ண வேணாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜ் வந்த உடனே நமக்கு சைடில் இங்கே வேர்டெக்ஸ் ஏன்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸை சர்ச் பண்ணணும். ஸோ நமக்கு ஒர்க் ஸ்பேஸ் எங்கே இருக்குது? ஸோ ஒர்க் பெஞ்ச். ஸோ இங்கே ஒர்க் பெஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே கண்டென்ட்ஸ் லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெர்டெக்ஸ் ஏ ஜூபிட்டர் லேபில் இங்கே ஓப்பன் ஜூபிட்டர் லேபை கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு ஜூபிட்டர் லேப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஜூபிட்டர் லேப் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டூ ப்ராம்ப்ட் டிசைன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செலக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஸோ நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ இது இங்கே வந்துட்டு நம்ம ஒரே ஒரு இது மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே செட்டப் கூகுள் கிளவுட் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஜுக்கு போயிட்டு ஸோ என்னோட ப்ராஜெக்ட் ஐடி வந்துட்டு இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடணும் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியை. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீஜியனை செட் பண்ணணும். ஸோ ரீஜியனை வந்துட்டு நமக்கு யூஎஸ் சென்ட்ரல் 1 இருக்கு. சென்ட்ரல் 1 நான் கரெக்டாக காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரன் தர ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக ரன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு ரன் இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் என்டர், மறுபடியும் ஷிஃப்ட் என்டர். ஸோ ஷிஃப்ட் என்டராக நான் தந்துக்கிட்டே வரேன். ஸோ இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வர மாதிரி தெரியும். ஸோ அப்போ செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரன்னை கொடுத்துக்கலாம். ஸோ அது ரன் ஆகி முடியட்டும். ரன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Be concise. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம தந்துட்டு வரலாம். ஸோ ஒன்ஸ் இங்கே அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலினாலும் நீங்கள் இங்கே வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. மேபி அப்டேட் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம். ஸோ அசஸ்மெண்ட் நமக்கு ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம்.
ஸோ நம்ம அந்த இம்ப்ரூவ்ங்கிற செல் மட்டும் ரன் பண்ணலன்னு வருது. ஸோ இங்கே இம்ப்ரூவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ இதை ரன் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த அசஸ்மெண்ட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ஐடி பேஸ்ட் பண்ணிட்டு ஜோனை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ஊசிச்சு இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஷிஃப்ட் என்டர். ஸோ ஷிஃப்ட் என்டர் லைனாக கொடுத்துட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் இங்கே எல்லாமே உங்களுக்கு கிளைம் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் லேபை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தேங்க்யூ கைஸ்.